ரொம்ப நாள் ஈரமாதான் இருக்கிற கண்ணாடிக்கு வயிச்சுட்டுக்கோ. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறேன். புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ மைக் எங்க இருக்கு? அவங்க பேசுதே கேட்கல. ப்ரோ தப்பு ப்ரோ. வேர் யூ கேர்ள்ஃப்ரெண்ட்? நேம் இதடா ப்ரோ. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜ் ஸ்குவாட். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான நாள். மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம சாங் ஷூட்டிங்காண்டி வந்திருக்கோம். கோவாவில் இருக்கோம். கோவாலான ஒரு வைப் தான். ஸோ ஆல்ரெடி சாங்கை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாங் வந்து டெடிகேட் டு ஆல் பிரேக்கப் பொண்ணுங்க வந்து விட்டு போயிட்டு இருக்கோம் எல்லா பசங்களுக்கும் சமர்ப்பணம். மேபி சாங்கில் சொல்லியிருக்க முடியாது. அண்ட் சாங் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போனால் இந்த சாங்கோட மேக்கிங் வீடியோ எப்படி எடுக்க போகிறோன்ட்டு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டைம் எத்தனைடா? டைம் கேட்டால் 8:40. எப்பா 8:40. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு. அண்ட் யார் யார் வந்திருக்கா, யார் டேரக்டர், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சந்தோஷை பற்றி சொல்லணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக போக காரில் போக சொல்கிறேன். கரெக்டாக இப்போ கோவாவில் ஏர்போர்ட் கிட்டே இருக்கும். எதில் நம்ம மும்பையில் இருந்தோம், மும்பைலேருந்து நம்ம சொப்பன சுந்தரி காரில் வந்தோமா. ஸோ இந்த சொப்பன சுந்தரி கார்லேயே தான் வந்து பண்ணால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சரி, இன்னைக்கு சாங் எடுக்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பேசிக்காக நம்ம நீ இந்த நான் எதுக்கு உனக்கு வந்துச்சு நான் சொல்லவா? இல்லை புரியல. இதுக்குள்ள இந்த பேசிக்கலி வந்து நான் வந்து பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர். ஓகே, அது நான் போக சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சப்போஸில் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். நம்ம வந்து டாம்ப்ளிங் கிட்ட இருக்கோம். டாம்ப்ளிங் அதாவது ஏர்போர்ட் கிட்ட. எப்பயும் ஆச்சு கோவா வந்து எங்கள் ஊர் மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா காலைல எழுந்திரிச்சோன்னா டீ கல்ல தான் அந்த அண்ணா கல்ல டீ குடிச்சிட்டு நம்ம ஞாயிறு அண்ணா கல்ல டிஃபன் சாப்பிடுவோம். வேறு என்ன பண்ணுறது, அப்படிதான் சொல்லு. இதுதானே ரொம்ப நாள் ஈரமாதான் இருக்கிற கண்ணாடிக்கு வயிச்சுட்டுக்கோ. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறேன். புறாடிக்கு நம்பிட்டீங்க. அப்படியா? அண்ட் நம்ம டீம் டேரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ் எல்லாருமே சாரி ஸ்குவாட் சந்தோஷை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு நினைச்சேன். கேமராமேன் இதுக்கப்புறம் நீ ஃபோட்டோகிராஃபர் இல்லை, சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷ். ஸோ சந்தோஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் சினிமோட்டோகிராஃபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கோவாவில் எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் விட்டு இறங்கினோன்னா இந்த இடத்துல வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாமே கிடைக்கும். ஆமாம் மச்சான், சூப்பராக இருந்துச்சு. காலையில் நான் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு வந்துட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்லை ஸ்குவாட். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங் ஷூட்டிங்கு. ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டும் புக் பண்ணுறோம். ஸோ இந்த போட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல்ஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி வந்தோம். 25,000 கேட்டாங்க. ஆனால் அந்த போட்டை கேன்சல் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு போட்டை எடுத்திருக்கோம். எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு தெரியல. கோவாவே ஒரு ஃபாரின் ஃபீல் கொடுக்குது ஸ்குவாட், நல்லாயிருக்கு. ஸோ நம்மளோட டீம்மேட்ஸ் நம்ம எத்தனை பேர் ஆட போகிறாங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சாங்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லோரும் அந்த கலராக இருக்கவங்களாம் அங்கே வந்து டேரக்டர் கூட இருக்காங்க. ஆக்சுவலி நானும் சந்தோஷம் இருக்காரு, டேரக்டர்லாம் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் தான் போகிறோம். இந்த போட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, நல்லா இருக்குப்பா. வாவ், நல்லா இருக்கு. இந்த போட்டையே எடுத்துகிட்டு கேமராமேன் இங்கே கேமரா வைப்பாங்க, அந்த இடத்துல நாங்கள் ஆடுவோம்னு நினைக்கிறேன். தெரில, இந்த போட் ஓகே ஆச்சுன்னா பார்க்கலாம். ஸோ இது ரேட் என்னெல்லாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு நான் டேரக்டர் கிட்ட போயிடுறேன். டைம் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 10:20. லொகேஷன் ஸ்பாட் வந்து 10:05க்கு டேரக்ட் ஷாட் சொன்னார். ஆனால் ஷாட் ஆரம்பிக்கல. நான் வச்சா 9,000 ப்ரொடியூசர், ஆக்டர், டான்சர், vlogger, டிராவலர், அப்புறம் வேறு சிங்கர் வச்சுக்கலாமா? பாட்டு பாடு, ரெண்டு பாட்டு பாடு. தமிழ் பாட்டு பாடுங்களா? தமிழ் பாட்டு பழைய பாட்டை பாடுறாங்க. அப்படியா? பாட்டு சொல்லிட்டு டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம போட் போனோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு 1 ஹவருக்கு 15,000 சொன்னாங்க அந்த யாச்சு. ஸோ உடனே டக்குன்னு அது அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு இங்கே ஷூட்டிங் பார்ட் வந்து இங்கே ஒரு சலூன் இருந்துச்சு. இதோ தெரியுது அங்கே ஒரு சலூனு. அந்த சலூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம மேக்கப்லாம் பண்ணி விட்டாங்க. சடனாக வந்து மேக்கப்லாம் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஹாய் சொல்லு ப்ரோ. ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்தோம். இவரோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஷூட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. எங்கடா ஆச்சு அழகழகான பொண்ணுங்க வரும்னு சொன்னீங்கன்னா அதே டவுட்டோட தான் நானும் இருக்கேன். டேரக்டர் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 11 o'clock வைக்கிறோம்னு நினச்சோம். 1 hour லேட் ஆகிடுச்சு. பட் பார்த்துக்கலாம், இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸ்காட் டைம் வந்து 12:45 ஆகிடுச்சு. என்னடா ஷூட்டிங் பாயிண்ட்ல எல்லாமே எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து சின்ன சம்பவம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் சீட்டில் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் கோவாவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சம்பவம் ஆகிடுச்சு. அதனால் இப்போது ஷூட்டிங் வந்து 100% கூட ஒரு கேமரா ஆன் பண்ணோம், உடனே வந்து பண்ண கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே போயிருக்கோம் வந்து பார்த்தா எந்த இடம் போகிறோம்? போலான் பீச்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அடுத்து நம்ம ஏர்போர்ட் இருந்துச்சுல, நம்ம அந்த இடத்துக்கு தான் வரும். போர்ச்சுகல் சீட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் ட்ராவல்.
இன்னைக்கு ஒரு நாள் தான் கால் சீட் இருக்குது. நான் இன்ன வரைக்கும் பொண்ணுங்க 8 பொண்ணுங்க நான் சுற்றி ஆடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் வந்து பண்ணா பாகா பீச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுறாங்களாம். பாகா பீச்லேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல். இந்த சாங்கு இன்னைக்கு எடுத்துட்டானா அதிசயம் தான். பார்க்கலாம். மேபி நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க சாங்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வெல்லாம் பயங்கரம். காரில் ஏசி வேறு ஒர்க் ஆகல. நம்ம சொப்பனம் சொந்தில் என்னன்னு தெரியல. இப்போ எதுக்கு இதை மூடி இருக்குன்னா, நான் இதை இறக்கிட்டா வச்சுங்களேன், நான் பேசுறது சரியாக கேட்காது. அதனால தான் வந்து பண்ணால் இதை மூடிட்டு பேசுகிறேன். இப்போ போகும்போது அப்படியே இதை இறக்கிடுவேன். ஓகே ஸ்குவாட், நாங்கள் பீச்சுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். Many hours later. ஸ்குவாட், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் வச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு கிளிப்பு அந்த ஒரு செவத்தில் எடுத்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். வந்துச்சா ப்ரோ? ஒன் கிளிப்னா லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக டைம் 2 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வைக்கல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷாட்னா அது வச்சோம், அது கணக்கில் வராது. ஸோ இந்த பீச்சில் வைக்க தான் பார்த்தேன். கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக நம்ம கூட ஆட போகிறாங்க, டான்ஸ் ஆட போகிறாங்க. அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். சாங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. என்னோட கொரியோகிராஃபி நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் வாக்கபிள் அண்ட் கூலர்ஸ் அண்ட் ஃபீலிங் என்ஜாய். ஸோ ஏன்னா நம்ம பிரேக்கப்ல இருக்கோம். ஸோ பிரேக்கப்ஸ்னா அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். பேசுவேன் தப்பா என்னடா அங்க ஷூட் போயிட்டு இருக்கு, நீ சும்மா நிக்கிறேன்னு பாத்தீங்களா? இதுதான் என்னோட ரோல். ஸோ கட்டாக எடுத்துருக்காங்க. நல்ல வேலை நல்லபடியாக ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சாங் நல்லபடியாக வந்து நான் ப்ளே பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்த டைமுக்குள்ளே நைட்டுக்குள்ளே முடிச்சுன்னு ஒரு இது இருக்குது. அதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது ஸ்குவாட். ஆக்சுவலி நான் கோவா ஏற்கனவே நிறைய முறை வந்திருக்கேன். பட் இந்த பீச்சுக்கு வந்ததில்லை. டைம் வந்து 4 மணி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பிரேக் எடுத்தோம், பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ எல்லாருக்கும் வந்துச்சு. ஆக்சுவலி அது கூட விட்டு எனக்கு 8 கேர்ள்ஸ் டேரக்டர் கேட்டாரு, ஏதோ எனக்கு ஆட போறேன்னு அவர் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. வச்சு என்ஜாய் பண்றோன்னா ஐயோ தப்பா போகுது. இல்லை தப்பா சொல்ல ப்ரோ, தப்பு ப்ரோ. ஸோ வந்து என்ன பண்றீங்க நீங்க? அடுத்து நான் தான் இடத்துல உட்காரணும். இவரு பொண்ணுங்கிட்ட தானே பேசணும். மாமா அவர் பேசணும்னு சொல்லிட்டு இந்த சாங் கெட்டு வச்சாங்களா ஒன்னும் புரியல. அது வந்து சாங் உண்மையாக நல்லா போயிட்டு இருக்கு. பட் கண்டிப்பா தெரியும் இன்னைக்குள்ள நம்ம எடுக்க முடியுமான்னு தெரியல சீரியஸா. ஏன்னா லொக்கேஷன் மாறி வந்தோம். எனக்கு இருக்கிறது ரொம்ப தூரம். என்னடாச்சு ஒன்னாவில் இல்லடா பயமாயிடுச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு. ஆனா மாமாவோட சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. ப்ரோ இப்பதான் கண்ணு தெரிஞ்சேன் நானு. ஓகே 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 நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுங்க நான் பார்த்துட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ. என்னது சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அது நான் பார்த்துக்கிறேன். இல்லை ப்ரோ அங்கே ஃப்ரேம் பார்த்துக்கோங்க ப்ரோ ஒரு வாட்டி. அப்படியா? சரி. கொரியோகிராஃபர் யாரு? அப்போ நீங்கள் பண்ணிடுவீங்க டைரக்டரா? என்ஜாய் பண்ணுங்க ஸ்குவாட். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் அந்த ஒரு பிச்சைக்காரன் படம் ஏதோ ப்ரோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எதில் எடுப்பாங்க லைக்ஸ் எனக்கு பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது. நீங்கள் தப்பான இல்லை, ஒரு இது வந்து யார் மனதையும் புண்பற்றும் நோக்கத்தில் இல்லாத சாங். குறிப்பிட்டு எல்லாருமே நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு அந்த பொண்ணு விட்டுட்டு போய் ஏமாற்றி இந்த பசங்களுக்கு இந்த சாங் சமர்ப்பணம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்ன மச்சா கட்டு தானே கட்டு மேட்டு மச்சானுக்கு 5வது பிரேக்கப் அதே சொல்லிடுறேன். ஆண்டா இப்போ அங்கே கொரியோகிராஃபர் ஆஹா என்ன பார்க்குறீங்களோ இல்லையோ பின்னாடி தான் பார்ப்பீங்க. நீங்கள் பின்னாடி பாருங்க, நான் வேணா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ எல்லாம் ஹாய் ஹாய் ஹாய். ஐயோ மைக் எங்கே இருக்கு? அவங்க பேசுது. இந்த காடி 2015ங்க. ஓ மிஸ் வந்துச்சா? அப்படிலாம் பேசக்கூடாதா? தப்பு. யூ ஒர்க்கிங் டு மீ இஸ் குட் ஆர் பேட்? பேடா? ஓகே தேங்க்யூ. அங்கே ஒருத்தங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க கேளுங்க. Okay, he's a good person. Okay. And a good actor also. ஐயோ ஆக்டர் இல்லை அது மட்டும் அவாய்ட் பண்ண. இப்போ வரைக்கும் 4 ட்ராக் தான் பெரிய குட் ஆக்டர். ஆக்டர் ரெடி கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ரோ. ஃப்ரேம்ல இவர் தெரியறாரா கிளியரா இருக்காருன்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஊர் வழக்கம் என்ன நினைக்கிறேன்னு தெரியல. பரவாயில்ல, ஊரை நினைச்சா என்ன, நாங்க என்ன நினைக்கிறோன்னு உனக்கு புரியல. அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா பாகா பீச்சில். இந்த லொக்கேஷனை பாருங்களேன்,
பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு இந்த சாங் இன்னைக்கு எடுத்து முடிப்போமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு வழியாக நிறைவேறிச்சு, எடுத்துட்டோம். நீங்கள் அதை தான் மேக்கிங் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10 to 10 தான் உங்களுக்கு கால் சீட்டு. ஸோ டைம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கண்டிப்பாக கொடுத்தது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃபார் வித் கோப்பர். இவங்களும் நம்ம கூட இருந்தாங்களா, ஆடினாங்களா? ஆக்சுவலி அவங்களாம் ஆனதுல பார்க்கவே ப்ரோ. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண சந்தோஷத்துல இருக்காரு ப்ரோ. ஆக்சுவலி உண்மையிலே ஸ்கோர் இன்னைக்கு நாங்க இந்த சாங்கை எடுத்து முடிப்போம், சீரியஸா முடியல. ஓகே ப்ரோ, என்ன பேசிருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னா மானசி இஸ் மை சிஸ்டர் ப்ரோ. இன் கோவா ஐ ஹேவ் ஒன் பெஸ்ட் சிஸ்டர் மீன்ஸ் மானசி only. வேர் யுவர் கேர்ள்ஃப்ரெண்ட் நேம்? இதடா ப்ரோ, டைரக்டர் ப்ரோ இப்பலாம் பண்ணினா உங்களுக்கு போடி யாரு தரமாடு. ஏயா பண்ற நீ ப்ரோ? அவர் லால் போயிட்டு இருக்கு. திஸ் கேலா எங்கடா காணோம் அந்த பொண்ணு. ஓகே ஸ்கோர், இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். இப்பயும் சொல்றேன், இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் ஆகி சிங்கிளா இருக்க எல்லா பசங்களுக்கும் சமர்ப்பணம். ஒன் மினிட் guys. ஆசைய காத்துல தூது விட்டா. ஓகே பாய் மேன், பாய். என் தெரியல என்ன பேர் வந்துட்டேன். சாங் வந்த பிறகு இது போடுவேன், அப்போதைக்கு நான் பாத்துப்பேன். ஓகே ஸ்கோர், இந்த வீடியோ இந்த இடத்துல